அனைவருக்கும் என் இனிய வணக்கம். இன்றைய ஆன்மீக பதிவில் திருச்செந்தூர் முருகப்பெருமானை நினைத்து இந்த ஒரு மந்திரத்தை தினமுமே நீங்கள் சொல்லிவாங்க. இது உங்கள் தலையெழுத்தையே மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த மந்திரம். ஒரே ஒரு வரி மந்திரம் தான் உங்களால் எவ்வளோ முறை வேணாலும் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். அதை பற்றின தகவலை தான் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல், நம்மக்கிட்ட வேல்மாறல், திருப்புகழ், கந்தர் கவசங்கள் இந்த 3 புக்ஸுமே நம்மக்கிட்ட செட்டாக ஆஃபர் ப்ரைஸில் போயிட்டுருக்கு. இல்லை உங்களுக்கு தனித்தனியாக வேணும்னாலும் ஒரு புக்னா கூட நம்ம டெலிவர் பண்ணுவோம். தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, அதர் ஸ்டேட்டில் கூட நம்ம டெலிவர் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அதோடு நம்மக்கிட்ட விளக்கும் அவைலபிளாக இருக்குது. இப்போ ட்ரெண்டிங்காக வந்து ஆறுமுக விளக்கு அவைலபிளாக இருக்குது. ஆறுமுக விளக்கு உங்களுக்கு 7 இன்ச்சு சைஸ் வேலுடைய ஆறுமுக விளக்கு. இந்த விளக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க. அதோட ரிட்டன் கிஃப்ட் வேணும்னாலும் விளக்கில் வேணும்னாலும் நம்ம குறைந்த விலையிலேயே நம்மக்கிட்ட கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க. சரிங்க, இப்போ வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். வாழ்க்கையுடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான முருகப்பெருமானுடைய சக்தி வாய்ந்த ஒரே ஒரு வரி மந்திரம் தான். இந்த மந்திரத்தை நீங்கள் தினமுமே சொல்லி வர்றது ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்தும். முருகப்பெருமான் அப்படின்னாலே செவ்வாய்க்கிழமை மற்றும் சஷ்டி நாட்களில், அதுவும் ஒரு மாதத்தில் வந்து வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை என 2 சஷ்டி நாட்கள் வரும். நீங்கள் வந்து வளர்ப்பிறையில் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களுக்காக வழிபாடு செய்யணும். தேய்பிறையில் நமக்கு தீர வேண்டிய கஷ்டங்களை நினைத்து நம்ம வழிபாடு செய்யணும். அதோட கிருத்திகை நட்சத்திர நாட்கள், இந்த நாட்கள் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, காலையிலேயே முருகப்பெருமானுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்துட்டு நீங்கள் கோவிலுக்கும் சென்று முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. அதோட வீட்டில் உங்களால் முடிந்த நெய்வேத்தியம் எதுவோ நீங்கள் அதை வைத்துட்டு நீங்கள் வந்து ஆறுமுக விளக்கு இருந்தாலும் சரி, இல்லைன்னா வெற்றிலை தீபம் போடுறவங்களா இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து போட்டுட்டு உங்களுக்கு தெரிந்த முருகப்பெருமானுடைய பாடல்கள் எல்லாம் பாடிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த ஒரே ஒரு வரி சக்தி வாய்ந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். தினமுமே சொல்லிவாங்க. காலையில் எழுந்ததும் சொல்லுங்கள், ஒரு முறைனாலும் சொல்லுங்கள். இல்லை எங்களுக்கு 108 முறை சொல்ல முடியும், நேரம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக சொல்லலாம். உங்களுக்கு எவ்வளோ முறை வேணாலும் நீங்கள் சொல்லிக்கோங்க. சரிங்க, இப்போ என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். ஓம் நமோ குமாராய நமக. ஓம் நமோ குமாராய நமக. இந்த அற்புதமான சக்தி வாய்ந்த மந்திரத்தை முழு மனதோட முருகப்பெருமான் கிட்ட உங்களுக்கு என்ன வரம் வேண்டுமோ அதை நினைத்துட்டு நம்மளுடைய எல்லா விதமான கஷ்டங்களும் தீர வேண்டும் அப்படின்னு நீங்கள் வந்து வேண்டிட்டு நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக முருகப்பெருமான் உங்களுக்கும் பல மாற்றங்களையும் அற்புதங்களையும் நிச்சயம் நிகழ்த்துவார். பெருமானுடைய அற்புதங்கள் மிராக்கிள் உங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னா நீங்கள் அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம வந்து அதை வீடியோவாக கொடுக்கலாம். இது பலருக்குமே வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்கறதாக நிச்சயமாக அமையும். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள்.